இன்னும் சற்று நேரத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பியூஷ் கோயலை சந்திக்க இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான, அதாவது இன்னும் 2-3 மாதங்களில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் கட்டம் தற்பொழுது பரபரப்பை தொட்டிருக்கின்றது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த 2019 முதல் அதிமுகவிற்கு மிக குறிப்பாக தென் தமிழகத்திலே வாக்கு வங்கியிலே ஒரு சரிவை ஏற்படுத்தியதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் பார்க்கப்பட்டன. இந்த நிலையில்தான் அந்த 2019 தேர்தல், அதன் பிறகான 2021 சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு உள்ளாட்சி மற்றும் மேலும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்டவற்றில் எல்லாம் அதிமுகவிற்கு தென் தமிழகத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெறக்கூடிய வாக்குகள் ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியதாகவும், அதிமுகவினுடைய வாக்குகளில் கணிசமான வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான வாக்குகளாக டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் செல்வதாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் தான் இந்த கூட்டணியிலே, அதாவது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வருவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றது. அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்னும் சற்று நேரத்திலே சென்னை டாஜ் கோரமண்டல் நட்சத்திர விடுதியிலே பாஜகவின் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்ததற்கான ஒரு அதிகாரப்பூர்வ சந்திப்பாக அமைய போகின்றது. அதிமுகவிற்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் இடையே கடுமையான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருந்தன. இரண்டு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமியை ஒருபொழுதும் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் என்ற கருத்தை அமமுக முன்வைத்தது. ஏற்கனவே அவர்கள் தொடர்ந்து வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான காரணமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லியிருந்த காரணம், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி இருக்கின்றார்கள், எனவே அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க மாட்டோம் என்று சொல்லி கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக டிடிவி தினகரன் பாஜகவுடனான தங்களுடைய நட்புறவை முடிவுக்கு கொண்டு வந்தார். இந்த நிலையில் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலை உணர்ந்து கொண்டு அதிமுகவுடன் எங்களுக்கு இருந்து வருவது பங்காளி சந்தைதான் என்று சொல்லி விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்கின்ற திருவள்ளுவருடைய அந்த திருக்குறளையும் இன்னா செய்தாலை ஒருத்தர் அவர் நானும் நன்னயம் செய்துவிடல் என்பது உள்ளிட்ட அந்த திருக்குறள், பழமொழி உள்ளிட்டவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை அவர் சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பின் மூலமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்ததற்கான அந்த ஒரு ஒப்புதல் பெறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் அமமுகவிற்கான தொகுதிகளை பொறுத்தவரை பாஜக அதிமுக தலைமையிடம் கேட்டு பெறக்கூடிய தொகுதிகள் மூலமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும் என்ற ஒரு தகவலையும் சொல்லி இருக்கின்றார்கள். பாஜகவை பொறுத்தவரை தங்கள் கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைத்துக் கொள்வதாகவும் அவர்களுக்கான தொகுதிகளை அதிமுக சேர்த்து தங்கள் பக்கம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் அமமுக கூட கிட்டத்தட்ட ஒரு 10 சட்டப்பேரவை தொகுதிகள் என்ற அளவில் பாஜக உடன் இணைந்து அதிமுக தலைமையிடம் கேட்டு பெறக்கூடிய அந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த சின்னத்தில் போட்டியிட போகின்றார்கள்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய குக்கர் சின்னம் தானா, அல்லது மேலும் ஒரு சுவாரஸ்யமாக இரட்டை இலை சின்னத்திலே கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் கடந்த வாரம் வரை கூட அமமுக ஒருபொழுதும் இந்த அதிமுக பாஜக இணைந்த கூட்டணிக்கு வராது என்று சொல்லப்பட்டது. ஆனால் திடீர் சுவாரஸ்யமாக ஒரு மாற்றமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த ஒரு அதிரடி நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். எனவே இன்னும் ஒரு சுவாரஸ்யம் கூட காத்திருக்கும் என்ற தகவலை அமமுகவை சார்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள். வேட்பாளர் தேர்வுக்கு பிறகாக அந்த வேட்பாளர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட போகின்றார்கள் என்ற தகவல் வெளியாகும் பொழுது அதுவும் ஒரு சுவாரஸ்ய தகவலாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையினை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் சொல்லியிருக்கின்றார்கள். கடந்த ஒரு 3 மாதங்களாகவே தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணியிலே எத்தனை கட்சிகள் இணைய போகின்றன என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது. அமமுகவினுடைய வரவு என்பது தென் தமிழகத்தை சார்ந்த அதிமுகவினுடைய நிர்வாகிகளுக்கும் ஒரு வகையில் மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய முடிவாக இருப்பதாக அவர்கள் தரப்பிலும் சொல்லி இருக்கின்றார்கள். ஏனென்றால் மேற்கு மாவட்டங்களிலே அதிமுகவை பொறுத்தவரை பாமகவுடன் கூட்டணி அமைக்கும் பொழுதெல்லாம் அதிமுக எதிர்பார்த்த வாக்குகள் கூட்டணி கட்சியின் மூலமாக அதிமுகவிற்கு கிடைத்தது. எனவே மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எளிதாக வெற்றி பெற முடிந்ததாக கடந்த முறை தென் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு வேட்பாளர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார்கள். ஆனால் தென் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்களுக்கு அதிமுகவின் வாக்குகள் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூலமாக பிரிந்து செல்லுகின்றது, கூட்டணியிலும் எங்களுக்கு முக்கியமான நபர்கள் யாரும் இணைக்கப்படவில்லை என்பதை ஒரு குற்றச்சாட்டாக அவர்கள் உள்ளரங்க கூட்டங்களில் அதிமுக தலைமை நடத்திய அந்த கூட்டங்களிலே தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். எனவே இந்த முறை திருச்சிக்கு தெற்கில் இருக்கக்கூடிய மதுரை, தேனி, திண்டுக்கல்,
இந்த தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவில் வேட்பாளர்களாக வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அமமுகவின் வரவு என்பது ஒரு உத்வேகம் தரக்கூடிய வரவாக இருப்பதாக அவர்கள் தரப்பிலும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே 2016 அதிமுக ஒரு வெற்றியை பதிவு செய்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அதிமுகவிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே பெரிய அளவில் எந்த விதமான வெற்றியும் கிடைக்கவில்லை. தொடர்ச்சியான சரிவுகளையே அதிமுக கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக சந்தித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் அந்த சரிவில் இருந்து மீண்டும் வெற்றி பாதைக்கு அதிமுக திரும்புவதற்கான ஒரு உத்வேகத்தை இந்த டிடிவி தினகரனின் நிலைப்பாடு கொடுத்திருப்பதாக அதிமுக சார்பிலும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் சற்று முன்பாக அடையாறில் நடைபெற்றது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே மாவட்ட செயலாளர்களுடன் தனிப்பட்ட முறையில் டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்தார். ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் உள்ளூர் அளவிலே அரசியல் செய்யும் பொழுது இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், தொடர்ந்து அதிமுகவிற்கு எதிரான நிலைப்பாடுகளை நாம் பேசி வந்துவிட்டோம் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து, திடீரென்று முதலமைச்சர் வேட்பாளர் உள்ளிட்டவர்களை அதிமுக தரப்பில் இருக்கக்கூடியவர்களை ஏற்றுக்கொண்டு நாம் எப்படி அரசியல் செய்ய முடியும் என்கின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் டிடிவி தினகரன் அனைத்தையும் தெளிவுபட சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது காலத்தின் கட்டாயம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாகத்தான் செய்தியாளர் சந்திப்பிலும் அதிமுகவுடன் எங்களுக்கு இருப்பது பங்காளி சண்டை தான், அதை எப்பொழுது வேண்டுமானாலும் நாங்கள் தீர்த்து கொள்ள முடியும், ஆனால் இப்பொழுதைய தேவை என்பது திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும், மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணியில் இணைய வேண்டும் என்பதுதான் இப்பொழுது அமமுகவிற்கு இருக்கக்கூடிய தேவை என்ற அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய போகின்றோம் என்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கின்றார். எனவே இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.